எவ்ரிவன் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வார ரெசிபிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க, 2 சிக்கன் ரெசிபி, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் அண்ட் ஒரு மட்டன் ரெசிபி இருக்கு. ஸோ ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டான, இப்படி சொல்கிறது, போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அதிரடியாக சாப்பிட்ணுப்பா, வயிறு முட்டை சாப்பிட்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இதில் யாராருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் போக போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். அப்படின்னா ஷெஃப் ஸ்ரீதர் அவர்களை இன்வைட் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சூப்பர் மேம். சோ இந்த வாரம் என்னென்ன ரெசிபிஸ்னு பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க? கேள்விப்பட்டேன் மேம். மட்டன்ல ஒன்று, ஃபிஷ், சீ ஃபுட் ப்ளஸ் சிக்கன்ல 2 ஐட்டம் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டேன். ஆமா. சூப்பர் மேம், பாத்துருவோமா? ஓகே. அண்ட் சாருக்கு பிடிச்சது சீ ஃபுட் அப்படின்னு நம்ம வந்து போன வாரம் எபிசோட்ல தான் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ஃபுல்லா நல்ல வெயிட்டான ரெசிபி இருக்கு. சோ எப்படி சார் போலாம்? அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடலாமா, இல்ல சிக்கன் மட்டன் ஏதாவது ஃபர்ஸ்ட் அப்படியே தான் பிரெஃபரன்ஸ்? ஃப்ளோரல்லே போய்டும் நம்ம, அப்படியே எப்பவுமே போற மாதிரி அப்படியே போய்டும். சூப்பர் சார். என் பேர் சகாராணி, அசோக் நகர்ல இருந்து வரேன். ஓகே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் டைலரிங், குக்கு எல்லாமே பண்ணிட்டு. ஓ சூப்பர், ஃபைன். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் சுக்காக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? சிக்கன், எண்ணெய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் தூள், உப்பு, தயிர், மஞ்சள் தூள், காய்ந்த மிளகாய், கரம் மசாலா, மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் தேவை. இந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குக் பண்ணதான் ஆரம்பிக்க போறோம். சிக்கன் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு, ஆயில் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் ஜீரகம், மிளகு, தனியா அண்ட் சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது 3த்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம், அதை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது லைட்டா உப்பு போடுறோம், ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக. ஸோ வெங்காயம் நல்லா ரெடி ஆயிடுச்சு, வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, சிக்கனை போட்டோம். சிக்கனை போட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது இந்த சுக்காக்கான இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை எதை வேணா போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா நாங்களே தனியாக ஃப்ரை பண்ணி நானே ரெடி பண்ணி மசாலா ஐட்டம் போட்டிருக்கேன். ஓகே, நீங்களே என்னென்ன மசாலாஸ் போட்டிருக்கீங்க? மிளகு, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, தனியா, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி பொடிச்சு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் மெயினா. சிக்கன் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் குக் பண்ணிட்டீங்களோ? தெரியல, சரியா தான் பண்ணுவேன். மசாலாஸ் எல்லாமே ஓகே, சிக்கன் கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ உங்கள் பேர் சொல்லியாச்சு, அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர். ஸோ இந்த பேரை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், இல்லை கண்டிப்பாக வந்து யாராவது உங்கள் பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் எப்போ ஐயோ அது என் பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துருக்கும்ல? இல்லை மேம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுகிர்தான்றது வந்து பைபிள் நேம். ஓஹோ, பைபிள் நேம் தான், அதான் அம்மா வச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் சுகித்ரா தான் சொல்லுவாங்க, சுகிர்தான் யாருக்கும் வராது. சுகிர்தானா நான் கரெக்டாக சொன்னேன், நானே கரெக்டாக சொன்னீங்க. அப்பாடா, ஓகேம்மா. மற்றவங்களை கேட்டுட்டு நம்ம கரெக்டாக இல்லைனா எப்படி? அதனால ஓகே, ஆனால் அது நடந்திருக்கு இல்லையா? ஃபைன், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிக்கன் கட்லெட் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ணிடலாம், ஓகேங்களா? சிக்கன், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பிரெட், எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முட்டை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, கார்ன்ஃப்ளோர். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கை மட்டும் ஆவி பறக்க வேக வச்சிருக்கோம். ஸோ அதை எப்படி வேக வச்சிருக்கோம், எவ்வளோ விசில் விட்டோமா, இல்லை வந்து எண்ணெய், தண்ணி, அதுக்கப்புறம் வந்து
உப்பு இதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். மேம் அதை எப்படி வேக வச்சிருக்கோம் அதை மட்டும் சொல்லுங்க. உருளைக்கிழங்கு மட்டும் குக்கர்ல 2 விசில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து சிக்கன் வேக வைக்கணும். சிக்கன் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்கோமா? இல்ல இப்பெல்லாம் போடல. ஃபைன். இப்போ வேக வைக்கிறதுக்கு நம்ம இனி கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு சிக்கனை வேக வச்சோம். ஸோ வேக வைக்கிற அந்த கிராப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பிரெட்ஸ் இருந்துச்சுல்ல, பிரெட்டை எடுத்து ஜார்ல போட்டு நல்லா பிரெட் கிரம்ஸா மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, உருளைக்கிழங்க வேக வச்சிருந்தோம், அதை மேஷ் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கனோட போனெல்லாம் மட்டும் தனியா எடுத்துட்டு ஃப்ளஷ் இருந்துச்சுல்ல, அந்த ஃப்ளஷை வந்து தனியா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு கொஞ்சம் போடுறோம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை தொடர்ந்து நல்லா கட் பண்ணி ஃபைனா சாப் பண்ண பச்சை மிளகாய் அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் மறுபடியும் கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி சிக்கனுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால பார்த்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, பொட்டேட்டோ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்றோம். பொட்டேட்டோ கொஞ்ச நேரம் நம்ம குக் ஆகி அது பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சிக்கனை ஆட் பண்றோம். சிக்கனும் சேர்த்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் அதுலயே கார்ன்ஃப்ளோர் போடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து முட்டை ஒன்று அடிச்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த கலவை எல்லாத்தையுமே ஒன்னா கலக்கிட்டு அதை வந்து நல்ல ஒரு ரவுண்டான ஒரு லிட்ல போட்டு அதை முட்டையில டிப் பண்றோம். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிட்டு அதை அப்படியே அழகா எப்படி வச்சாங்க அப்படிங்கிறத பாத்தீங்க. அந்த லிட்ல கொஞ்சம் மேல மறுபடியும் பிரெட் கிரம்ஸை எடுத்துட்டு அப்படியே நீங்க டிமோல்ட் பண்ணீங்கன்னா ரவுண்டான அழகான கட்லெட்டுக்கான ஷேப்கான விஷயங்கள் கிடைச்சிரும். அதை அதுக்கப்புறம் ஆயில ரெடி பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதை போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிக்கன் கட்லெட். ஸோ மேம் நீங்களும் இந்த ரெசிபி பத்தி சொல்லுங்க. சிக்கன் கட்லெட் நான் எப்பவுமே சிக்கன் கட்லெட் தான் எப்பவுமே பண்றது. வெளியே ஆர்டர்லாம் பண்ணி கொடுக்குறேன். அது எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது ரொம்ப சிக்கன் கட்லெட், மட்டன் கட்லெட், ஃபிஷ் கட்லெட் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கட்லெட்ஸ் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்? ஆமா, கட்லெட் மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு. சூப்பர். என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க மேம்? இதில் வந்து வெங்காயம், சோம்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர், பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ் போட்டு எக்கு போட்டு அடிச்சுட்டு அதில் வந்து துவைச்சி பிரெட் கிராம்ஸில் போட்டு எண்ணெயில் போட்டு ப்ரீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த தஞ்சாவூர் மீன் குழம்பு பத்தி சொல்லுங்க. எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான குழம்பு இது. எல்லார் வீட்லயுமே இது மேம் பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓஹோ, அந்த சின்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும். இன்னொன்னு, நம்ம இந்த சென்னையிலயும் மீன் குழம்பு பண்றோம். தஞ்சாவூர் மீன் குழம்புக்கும் சென்னை மீன் குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சென்னை மீன் குழம்புக்குன்னா எல்லாமே வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே தெரியும். இதுல அதெல்லாம் தெரியாது. தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டோம், தேங்காய் பால் ஊத்துவோம். ஓஹோ, அதனால கிரேவியா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த தஞ்சாவூர் மீன் குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீன், தக்காளி விழுது, வெங்காயம், எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் பால், புளி, மல்லித்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வெந்தயம், கடுகு. மேம் மீன் எடுத்திருக்கோம். இது என்ன மீன்? ஏதாவது நம்ம கெண்டை மீன் மேம். உயிர்கெண்டை. ஓகே, ஸோ உயிர்கெண்டை மீன், அந்த மீன் எடுத்திருக்கோம். கிளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் டொமேட்டோவை எவ்வளவு எடுத்திருக்கோம் மேம்? எப்படி அதை? 3 தக்காளியை வந்து நல்லா அரைச்சு நைஸா வச்சிருக்கோம். அதாவது அரைக்கல தக்காளி 2 விதம் இருக்கு. பியூரி எடுக்கிறது 2 விதம் இருக்கு. தோலை மட்டும் விட்டுட்டு நல்லா வேக. இல்ல, தோலோட தான் அரைச்சிருக்கோம். இல்ல, வேக வச்சு அரைச்சிருக்கோமா? வெறுமனே பச்சையா தான் அரைச்சிருக்கோம். வெறும பச்சையா தக்காளி எடுத்து அரைச்சிருக்கோம். அதே போல வெங்காயத்தையும் இடிச்சு வச்சிருக்கோம். ஓ, இது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன கடாய் எடுத்து பண்ண வேண்டியது? குழம்பு மேரினேட் பண்ணிட்டோம். ஓ, இங்க வச்சு பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, புளி தேவையான அளவுக்கு தண்ணியில ஊற வச்சிருந்தோம், அதை கரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி அதுவே ஒரு குழம்பு மாதிரி வரும் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம் இது 2த்தையும் போட்டு இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போடணும்.
ஸோ பச்சை மிளகாய் போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு 3 டொமேட்டோ, அது கூட பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் பச்சையாக அரைச்சி வச்சுருந்தோம். அந்த விழுதை ஆட் பண்ணணும். அந்த விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கரைசலை ஆட் பண்ணிடணும். அந்த கரைசலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா புளியோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கொதி வர விடணும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால், இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பாலை நல்லா திக்காக அரைச்சி வச்சுருந்தோம்னு சொன்னாங்க. அதை ஆட் பண்ணணும். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு உடனேவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மீனையுமே அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. மீனோட சேர்ந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சு அது நல்லா மீன் குழம்பா வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடணும். தஞ்சாவூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், எல்லாமே அரைச்சி போடுவோம். சின்ன வெங்காயத்தை வந்து இடிச்சு போடுவோம், தக்காளியை அரைச்சி போடுவோம், அதுலேயே பூண்டு வச்சு அரைச்சி போடுவோம். ஓகே. அது போக தேங்காய் வந்து அரைச்சி போடாமல் தேங்காய் பால் எடுத்து போடுவோம். அதான் ஸ்பெஷல். சூப்பர் மேம். சூப்பராக பண்ணியிருக்கேன் மேம். நான் சால்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கலாம் மொத்தம். ஓ, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஆட் பண்ணியிருக்கணும். ஓ, பண்ணியிருக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைங்க. ஆமாம், ஃபிஷ் குக் பண்ணது எல்லாமே ஓகே. சாஃப்ட்னஸ்லேருந்து எல்லாமே சூப்பர். தேங்க்யூ ஓவர் சார். குக் எல்லாமே ரோ குக் எல்லாமே நான் கரெக்டாக குக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே. ஓகே, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க சங்கீதா, என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். மற்றபடி வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, வீடியோ எடிட் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பத்தி? எப்படி? யூடியூப்ல. ஓ சூப்பர். யூடியூப்ல எதை பத்தி பண்றீங்க? நார்மலா vlog. ஓ vlog. ஓகே. எதை பத்தின vlogன்னு கேட்டா அதுக்கு எப்படி you பேசுறது? என்டர்டெயின்மென்ட், லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி எல்லாமே. ஓ அப்படி. ஓகே, டோட்டலா ஓவராலா பண்றீங்க. ஒரு விமென்ஸ் லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கலாம். அப்படி கேட்டேன். ஃபைன். அண்ட் குக்கிங் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ இந்த மட்டன் குருமாக்கு என்னென்ன தேவைங்கறத பார்த்துடலாமா? வேக வைத்த மட்டன், வெங்காயம், தக்காளி, தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கசகசா, உப்பு, சின்ன வெங்காயம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. ஓகே, சோ இப்போ மட்டனை வேக வச்சிருக்கோம். ஆமா, இப்போ நம்ம குக்கர்லயே வந்து தாளிச்சிட்டு போறோம். அதெல்லாம் பண்ணலாம். ஆனா மட்டன் எப்படி வேக வச்சிருக்கோம் நம்ம மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? சோ என்ன பண்ணிருக்கோம், எப்படி வேக வச்சிருக்கோம்? மட்டன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், அவ்வளவுதான். உப்பு. ஆமா, உப்பு. ஃபைன். ஓகே, அப்படி மட்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இப்ப மட்டனை தான் நம்ம குக் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். கடாயில போட்டுடலாமா? இல்ல, குக்கர்லயே பண்ணிடலாம். வேக வச்ச மட்டன்ல என்னென்ன போட்டோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் அது மட்டனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை கொஞ்சம் அதிகமா விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் வச்சிருந்தோம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணோம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அரைக்கிற வேலையை பார்த்தோம். ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டோம் அப்படின்னா ஜார்ல தேவையான அளவுக்கு தேங்காய், ஜீரகம், மிளகு, கொஞ்சம் சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனா பேஸ்டா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி கூட நீங்க அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த குக்கர்ல வந்து சின்ன வெங்காயம் நமக்கு வதங்கிட்டு இருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்றோம். பெரிய வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். இதெல்லாம் நமக்கு குக் ஆயிட்டு வரும்போது அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது அண்ட் கொஞ்சமா வந்து தக்காளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ 1 by 1 ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் மட்டன் மசாலா அண்ட் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கு அப்புறம் மட்டனை எடுத்து ஆட் பண்றோம். ஸோ உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மட்டன் கொஞ்சம் சேர்ற அளவுக்கு குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்ப அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த தேங்காய் விழுத ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் குக் பண்ணி முடிச்சுட்டு அது கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி ஒரு விசில் விடணும். ஸோ ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த மட்டன் குருமா. நார்மலா மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி கேரளா ஸ்டைல்ல மட்டன் குருமா மாதிரி பண்ணிருக்கேன் சார். கேரளா ஸ்டைல்ல பண்ணீங்களா? என்னன்னா இங்க என்ன இது யூஸ் பண்ணீங்க? தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா. இல்ல கேரளா ஸ்டைல் நீங்களே என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்க? இல்ல, நார்மல் ஆயில் தான். கேரளா ஸ்டைல்ல நம்ம கோகோனட் ஆயில் தானே யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்காக கேக்குறாரு. இல்ல, தேங்காய் அரைச்சி போட்டதுனால அப்படி சொல்லியிருக்கேன் சார்.
நீ என்னதான் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் இந்த கோகோனட் ஆயிலில் குக் பண்ணுற டேஸ்ட் வேறு. ஓகே சார். நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் மசாலாஸ் கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும், அதுக்கு இருக்கணும். ஓ சார். லைட்டாக அந்த ஃப்ளேவர்ஸ் தெரியுது, தெரியக்கூடாது. ஓகே சார். கேரளா ஸ்டைலில் பொறுத்தவரை அந்த ஃப்ளேவர்ஸ் தெரியாது. உங்களுக்கு அந்த கோகோனட் ஃப்ளேவர் தான் கொஞ்சம் தெரியணும். கேரளா ஸ்டைல் நீங்கள் போயிட்டீங்கன்னா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ கிச்சன் கில்லாடிகள் ஷோல சிறப்பு என்ன அப்படின்னா கிச்சனில் வச்சுக்கிற மாதிரி எப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சீத்ரூ கண்டெய்னர்ஸ் இருக்கு. அண்ட் இது கிஃப்ட் ஹேம்பர் இல்லைன்னா 4வது பரிசு எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரம் இது யாருக்கு போகும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேம் கொடுத்துருவோம். சிக்கன் சுக்காக்கு. ஓ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ. அடுத்த 3வது பரிசு இதுவுமே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சீத்ரூ கண்டெய்னர்ஸ் உங்க கிச்சனை கண்டிப்பா அலங்கரிக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த 3வது பரிசு இந்த வாரம் யாருக்கு? 3வது நம்ம கட்லெட் கொடுத்துருவோம். சிக்கன் கட்லெட். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ இந்த எலக்ட்ரிக் கெட்டில் யாருக்கு? 2 ரெசிபில யாருக்கு? கண்டிப்பா. இப்போ 2வது பிரைஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா கொடுத்துருவோம். ஓகே ஃபைன். அப்ப முதல் பரிசு நமக்கு தெரிஞ்சிருச்சு, கொடுத்துடலாம் சார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ இந்த வாரம் 2வது பரிசு சொல்லும் போதே நமக்கு தெரியும் முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் தான் பாக்கி இருக்காங்க. அண்ட் அந்த முதல் பரிசு ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மீன் குழம்பு. இவங்களுக்கு தான் நம்ம இந்த வாரம் முதல் பரிசு கொடுக்க போறோம். பிரமிளா அவர்கள் கொடுத்துடலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வெல்கம். ஸோ வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கொஞ்சம் எல்லாமே, அதாவது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ இன்க்ரீடியன்ட் பிரச்சனை கிடையாது. எடுக்கிற ரெசிபின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ரெசிபிஸ் எடுத்துருந்தோம். இல்லை தெரிஞ்ச ரெசிபினாலும் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா இருந்தது போடுறதுக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய 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 ஒரு ரெசிபிஸ் தான். ஸோ அந்த ரெசிபிஸ்க்கு இப்போ நம்ம கிஃப்ட்ஸை கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம கிஃப்ட் ஹேம்பர்லேருந்து வருவோம். ஸோ கிஃப்ட் ஹேம்பர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்காக்கு. ஸோ சிக்கன் சுக்கால சிக்கன் ஹார்டானது மட்டும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் மேம். இது நீங்கள் வந்து ப்ரைஸாக பார்க்காதீங்க, ஒரு கிஃப்ட் ஹேம்பராகவே நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட இதை கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கணும். எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறது அதுதான். எப்போவுமே நீங்கள் வீட்டில் என்ன டிஷ் பண்ணாலுமே ஒரு டேஸ்ட் பாருங்கள். சிக்கன் குக் வைஸ் எப்படி பாருங்கள், ஃபிஷ்ஷோ மட்டனோ என்ன நீங்கள் குக் பண்ணீங்களோ அது இதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. கொஞ்சம் நீங்கள் சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சிக்கன் சுக்கா வந்து நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டாக செம்மியாகவும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் செமி கிரேவியாகவும் இருக்கக்கூடாது. இந்த செமி கிரேவிக்கும் ரொம்ப ட்ரைக்கும் மிடில் ஆஃப்ல இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், லைட்டாக ஜூஸியாக இருந்ததுன்னா சரிங்களா. மற்றபடி சிக்கன் கட்லெட். மேம் சிக்கன் கட்லெட் மேம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது மேம். என்னென்னா எனக்கு இதில் சின்ன இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமாம் சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான் அதே தான் சொல்கிறேன், யாரும் ப்ரைஸுன்னு பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பார்க்காதீங்க, கிஃப்டாகவே நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருந்தது மேம் உங்களுக்கு எல்லாமே. ஓகே. அண்ட் இப்போ முதல் 2 பரிசு கொடுத்துருக்கோம். ஆமாம், அந்த முதல் 2 பரிசுக்குள்ள இப்போ இவங்களுக்கு நம்ம கிஃப்டா பாருங்கன்றோம். ஆனா ஏன் எனக்கு முதல் இல்லை, ஏன் எனக்கு 2வது அப்படி ஃபீல் இருக்கும்ல. ஸோ அப்படி நம்ம செகண்ட் பரிசு. இப்போ செகண்ட் நான் சொல்ல போறேன்னா அதே தான். உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பர் தான். நாங்கள் எதுவுமே அவங்க 2 பேர்த்துமே எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. நீங்கள் கேரளா டிஷ் சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கோகோனட் ஆயிலில் குக் பண்ணியிருக்கணும். எப்போவுமே நீங்கள் ஒரு டிஷ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு இந்த ஸ்டைலாக பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டைலில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி எல்லாம் பாருங்க சரிங்களா. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஒவ்வொரு ரெசிபிக்கு அந்த ரிலேட்டிவா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் இட்டாலியன் ஸ்டைல் யூஸ் பண்ணோன்னா எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தான். ஆமாம், ஆலிவ் ஆயில். ஏன்னா ஆலிவ் ஆயிலில் குக் பண்ணுற டிஷ் வேறு மாதிரி இருக்கும், ரீஃபண்ட் ஆயிலில் குக் பண்ணுற டிஷ் வேறு மாதிரி இருக்கும், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுற டிஷ் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த ஃப்ளேவர் வரணும். ஏன்னா அந்த ஊர்னு எடுத்தோன்னா அந்த ஊர் ஸ்டைலாகவே நம்ம போயிடணும். தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு மேம்க்கு ஏதாவது சொல்ல போகிறோமா? தஞ்சாவூர் ஸ்டைலில் எல்லாமே நல்லா தான் இருந்தது.
ஃபிஷ் குக் பண்ண விதமும் நல்லா இருந்தது. அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ரொம்ப ஓவர் குக் இல்லாமையும் ரொம்ப டவுன் குக் இல்லாமையும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் மேலே ரொம்ப இதாகுது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஆயில் ஊற்றா குக் பண்ணி அந்த ஆயிலே உங்களுக்கு ஆல்ரெடி மேலே வந்துடும். ஏன்னா புளி தண்ணி ஊற்றும் போது ஆயில் மேலே வந்துடும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றினா என்ன ஆச்சுன்னா ஆயில் மேலே தனியாக நிற்கிது. சரிங்களா, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த சுக்காவை சொன்னீங்கல்ல சார், எவ்வளோ பேச்சு பேசுனீங்க சார். ஜூஸியா இருக்கணும், ட்ரையா இருக்கணும், செமி ட்ரையா இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி சார் இருக்க முடியும்? அது எவ்வளோ கஷ்டம், அதை பத்தி மேம் அப்படி ஒன்றும் இல்லைம்மா. இது எப்படின்னா இப்போ நம்ம சுக்கான்றது வந்து நல்லா நம்ம ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த ரொம்ப ட்ரைக்கு வரத்துக்குள்ளே நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணணும். அதே மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஹார்டாகவும் கூடாது. அதுவும் நம்ம டைம் செக் பண்ணணும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, அதில் கிறிஸ்பியாக வரதுக்கு மேம் பண்ணாங்க. அது சூடாக இருந்தால் தான் கிறிஸ்பி. ஆமாம், அது வந்து எப்படின்னா நீங்கள் இப்போ இவங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் குக் பண்ணிட்டு அவங்க லாஸ்ட்டாக இதை பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது உடனே ஹீட்டாக சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம், வார்மாக இருக்கணும் சாப்பிடும்போது. ஆனால் கட்லெட்ன்றது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி டு ஈட் தான் அது எல்லாமே. அதெல்லாம் தான் சார், மற்றபடி சூப்பர், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே ஃபைன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாரோட ஃபீட்பேக்ஸும் வாங்கியாச்சு அண்ட் 4 ரெசிபீஸும் கிடைச்சாச்சு.